இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பக்கத்திலேயே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்திலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் மைவி3 ஆட்ஸ் வந்து எத்தனை நாளைக்கு வந்து இருக்கும், இவங்க எத்தனை நாள் வந்து நல்லா கொண்டு போவாங்க, இது வந்து கடைசி வரைக்கும் இருக்குமா இல்லை பாதியிலே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களா, அது மட்டும் இல்லாமல் நிறைய சோசியல் மீடியாஸில் நிறைய வீடியோஸில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த கம்பெனி பற்றி சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். ஒரு சில பேர் வந்து இந்த கம்பெனியை நம்பி ஜாயின் பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் வந்து லாஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சோசியல் மீடியாஸில் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த கம்பெனிக்காரங்க வந்து மக்கள்கிட்ட வந்து பண ஆசையை தூண்டுறாங்க, லட்சத்தில் சம்பாதிக்க முடியும், கோடியில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசையை தூண்டி அவங்கக்கிட்ட வந்து முதலீட்டு பணத்தை வாங்கி இவங்க வந்து ஒரு கோல் செட் பண்ணியிருக்காங்க. இத்தனை கோடி ரூபா வரைக்கும் நமக்கு பணம் வந்ததுக்கப்புறம் நம்ம கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற போல் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்ற பற்றின எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோஸ் கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குறாங்க, ப்ரோ நான் வந்து இந்த நியூஸ் சேனலில் வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்த்தேன், அட்வொகேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மைவி3 பற்றி ஒவ்வொன்றா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து எத்தனை நாளைக்கு வந்து இந்த கம்பெனி இருக்கும், இது வந்து உண்மையா பொய்யா, இத்தனை பேர் வந்து வீடியோஸ் போடுறாங்களே அவ்வளோதானா அப்படின்ற போலலாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுடைய சேனலில் அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து அவங்க வீடியோவாக மேக் பண்ணி அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னோடய சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா, நானே வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து வருமானம் கரெக்டாக தர்றாங்க, எந்த அளவுக்கு இந்த கம்பெனி வந்து நல்லா இருக்குது அப்படின்ற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை என்னுடைய ஒப்பீனியனை வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி தான் வந்து அவங்களுடைய சேனலில் வந்து அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதனால் யாருமே வந்து குழப்பமாக வேண்டாம். நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வழி வந்து சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மைவி3 ஆட்ஸை பற்றி எத்தனை நெகட்டிவ் வீடியோ இருக்குது, இதே இந்த மைவி3 ஆட்ஸை பற்றி எத்தனை பாசிட்டிவ் வீடியோ இருக்குது. சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் நெகட்டிவும் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், பாசிட்டிவும் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சோசியல் மீடியாவில் வந்து பாசிட்டிவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த சைடு வந்து நீங்கள் போங்க. அதே நெகட்டிவ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ்னு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சோசியல் மீடியாவில் வந்து அவங்கவுங்க ஒப்பீனியனை வந்து தனித்தனியாக சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய குழப்பத்தையே வந்து ஏற்படுத்தலாம். ஸோ அப்படிங்கும் போது யூடியூப்பில் நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்றதா இருக்குதா இல்லையா அப்படின்றத தான் நீங்கள் தேடி அந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக தோணுதா இல்லை நெகட்டிவாக தோணுதா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எத்தனை பேர் வந்து இந்த கம்பெனியை பற்றி நெகட்டிவாக ரிவ்யூ போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு அவங்க அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா இல்லையா, ஏர்ன் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இந்த சைடு பாசிட்டிவாக வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை பேர் வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற போல் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் வந்து இருக்காது. இருந்தாலுமே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற போல் நிறைய பேர் வந்து யோசிச்சுக்கிட்டு மைவி3 ஆட்ஸில் வந்து இப்போ தான் புதுசாக ஐடி போட்டு அவங்க உடனே வந்து சிஎம் மெம்பராக வந்து அப்கிரேட் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்க அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்களே வந்து பயப்படுவாங்க, ஐயோ நம்ம அவசரப்பட்டு பணம் கட்டிட்டோமோ, அப்போ இந்த கம்பெனி வந்து கொஞ்ச நாளே போயிருமா அப்படின்ற போலலாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது இருந்தாலும் வரும், இந்த கம்பெனி க்ளோஸ் ஆனதுக்கப்புறமும் இந்த மாதிரி பேச்சுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் எதையுமே வந்து அது இதுன்னு சொல்லி கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது, நெகட்டிவ் எவ்வளோ இருக்குது. நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் 5 ஸ்டார் எந்த அளவுக்கு இருக்குது, 1 ஸ்டார் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஒரு பொருளை வந்து நீங்கள் பார்த்து தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் பொருள் வாங்குவீங்க. ஸோ அதே கான்செப்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து அதுக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாகவே வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கம்பெனி வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும், இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து இவங்க நல்லபடியாக கொண்டு போவாங்க, எதை இடையில க்ளோஸ் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான விளக்கத்தை இப்போ நான் வந்து சொல்கிறேன். இந்த விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ஒப்பீனியனை தான் வந்து நான் இங்கே சொல்கிறேன். சரிங்களா? நான் கம்பெனியில் வந்து விசாரித்தோ இல்லை நிறைய பேர்கிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்கியோ வந்து நான் உங்ககிட்ட சொல்லலை, என்னுடைய ஒப்பீனியனை வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் இந்த ஒப்பீனியனை வந்து நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, இல்லை நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த கம்பெனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ரொம்ப நாளைக்கு வந்து வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அப்படின்ற போல் எல்லா விதமான அதர் ஸ்டேட்லேயும் வந்து இவங்களுடைய ஸ்டோரு, பிரான்ச்சு, ஆஃபீஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க.
ஸோ அஸ்திவாரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான அதர் ஸ்டேட்லலாம் வந்து இவங்க போட்டுட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது இவங்க ப்ராடக்ட்டுமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இவங்களே வந்து ஓனாக கிரியேட் பண்ணி எல்லாத்துக்குமே சேல் பண்ணவும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து இவங்க வருமானம் கொடுத்தவங்க இப்போ ப்ராடக்டெல்லாம் வந்து தயாரித்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் கம்பெனிக்கு வந்து இன்னும் நிறைய பணங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படிங்கும்போது இன்னமும் வந்து அவங்க ரொம்ப நாளைக்கு வந்து கொண்டு போவாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த மைவி3 ஆட்ஸ் அஃபிஷியல் சேனல்லே வந்து அந்த எம்டி வந்து பேசியிருப்பார். ஸோ அந்த மைவி3 ஆட்ஸ் வந்து இருக்குமா இருக்காதா, ஓடுமா ஓடிடுமா அப்படின்ற போல் ஒரு எக்ஸ்பிளைன் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அஃபிஷியல் சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அந்த எம்டியே வந்து இந்த கம்பெனி வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும் இருக்காது அப்படின்ற போல் அவரே வந்து பர்சனலாக வந்து பேசியிருந்தார். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு விளக்கம் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த வீடியோவில் வந்து முக்கியமாக ஒரு 2-3 பாயிண்ட் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் தப்பாலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விளக்கங்கள் வந்து அவர் கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து சொந்தமாக வந்து பொருள் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த பொருளும் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணி இப்போ சேல்ஸுக்கும் வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் சொந்தமாக வந்து பொருள் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பொருளை வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம். மக்களும் வந்து அதை வாங்கி பயனடைகிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது எங்களுடைய நிறுவனம் இன்னமும் வந்து நல்லா டெவலப் ஆகி மேலே போகும் அப்படின்ற போல் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ப்ராடக்டை வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிக்வெஸ்ட் தான் வைக்காரே தவிர கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற போல் எந்த விதமான கண்டிஷனும் வந்து வைக்கலை. ஸோ அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து நீங்கள் அப்கிரேட் ஆகணும் ஆயே தான் தீரணும் அப்படின்லாம் வந்து சொன்னதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட்டும் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு அவங்க கண்டிஷன் வைக்கவே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்குதா அடுத்தடுத்து வாங்குங்க, பிடிக்கலையா வாங்காதீங்க அப்படின்ற போல தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த பொருள் பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து இந்த பொருளை வாங்குறது மூலமாக கம்பெனி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும், இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து கம்பெனி வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற விதத்தில் ஒரு ரிக்வெஸ்ட் தான் வச்சுருக்காரே தவிர கண்டிப்பாக வந்து இந்த பொருளெல்லாம் எல்லாருமே வாங்கியே ஆகணும், கண்டிப்பாக இத்தனை பேர்த்த வந்து ரெஃபர் பண்ணி ஆகணும், கண்டிப்பான முறையில் இத்தனை அப்கிரேட் வந்து நடந்தே ஆகணும் அப்படின்ற போல் எந்த இடத்துலையுமே வந்து கம்பெனியிலேருந்து அஃபீஷியலாக வந்து அன்அஃபீஷியலாகவும் வந்து யாருமே வந்து சொல்லலை. சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு வந்து டைம் லிமிட் கிடையாது, இதுக்கு வந்து வேலிடிட்டி வந்து கிடையாது, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கண்டிஷனும் வந்து கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது இது நல்லாவே வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த மைவி3 ஆட்ஸில் வந்து சேரலாமா வேண்டாமா, எனக்கு வந்து குழப்பமாக இருக்குது, இதுக்கு வந்து என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கான தீர்வு நீங்கள் தான் வந்து எடுக்கணும். ஸோ அந்த மைவி3 மேலே உங்களுக்கு என்றைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை அந்த கடைசி வரைக்கும் இந்த கம்பெனி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ என்னோட பதில் வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸில் வந்து சொன்னது எல்லாமே வந்து என்னுடைய ஒப்பீனியன் தான். சரிங்களா? இப்பயுமே வந்து என்னுடைய ஒப்பீனியனை வந்து நான் சொல்கிறேன், இதில் வந்து சேரலாமா வேணாமா அப்படின்றத. சரிங்களா? நான் வந்து பர்சனலாக வந்து இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணி இப்போ ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நான் ஜாயின் பண்ணும் போதுமே இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் நிறையா வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் தான் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து நான் தான் தேடி போகணும். நான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா தான் நான் வந்து ஒரு நெகட்டிவ் விஷயத்தை கேட்டு நான் அப்படியே வந்து இருக்கணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஸோ நிறைய வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலுமே எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா, ஸோ இந்த கம்பெனி வந்து ரொம்ப நாள் இருக்கும், நம்பிக்கையாக வந்து பணம் போட்டு நம்ம வந்து ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நானும் வந்து முதலீடு வந்து இந்த கம்பெனியில் செஞ்சேன். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வரைக்குமே வந்து நான் நல்லாவே வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மைவி3ல சேர்ந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம குடும்பத்தை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் நெகட்டிவ் வீடியோஸை பார்த்து அதில் இன்ன வரைக்கும் இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் கொஞ்சம் மேலே வந்திருக்க மாட்டேன். பட் நான் வந்து பாசிட்டிவாக வந்து அதை எடுத்து கொண்டு போனதுனால தான் என்னால் இந்த அளவுக்கு வந்து கொண்டு வர முடிஞ்சது என்னுடைய ஃபேமிலியை. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பாசிட்டிவ், இல்லைனா நெகட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் தான். ஸோ இது வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. நீங்கள் இந்த கம்பெனியில் வந்து பணம் கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய ரிஸ்கில் தான் வந்து நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து லாபம் வந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு, அதில் நஷ்டம் வந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு. ஸோ அதனால் யோசித்து முடிவெடுங்க. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்குமே 2 குழப்பமாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே ஸோ என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதில் ஜாயின் பண்ணேன். பட் இப்போ வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பங்கள். ஸோ யாருமே வந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நீங்களாக மனசு வச்சு நீங்களாக அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்களாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓன் ரிஸ்கில். ஓகேங்களா? உங்களுடைய விருப்பத்தின் பேரில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைப்பா அந்த
கம்பெனி வந்து கொஞ்ச நாளில் ஓடிடும், எனக்கு சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். எப்பயுமே வந்து உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க, அது வந்து கரெக்டாக இருக்கும். பண்ணலாம் அப்படின்னா பண்ணுங்கள், வேண்டாம் அப்படின்னா வேண்டாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒப்பீனியன், என்னோட பதிலும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.